வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள். வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். காந்தியடிகள் பெயரை நீக்கி 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு மற்றும் எதிர்க்கட்சி அதிமுகவை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வில்லிவாக்கம் ஒன்றிய கர்லப்பாக்கம் ஊராட்சி கீழ்கொண்டையார் சமுதாய நலக்கூடம் அருகே உள்ள திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கோ தயாளன் அனைவரையும் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் தலைமையேற்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசையும் மற்றும் ஒன்றிய அரசை ஆதரிக்கும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியையும் கண்டித்து விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று உரையாற்றி கண்டன கோஷம் எழுப்பினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் ராசேந்திரன், இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், பகுதி செயலாளர்கள் துர்காராம், ஆறுமுகம், மண்டல தலைவர் நந்தகோபால், மாமன்ற உறுப்பினர்கள் காசிநாதன், ஏழுமலை, வட்டச் செயலாளர் சரவணன், ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை, பொருளாளர் சிவானந்தம், துணை செயலாளர்கள் பொத்தூர் மாரி, குணா தயாநிதி, ராமதாஸ், மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை, திமுக நிர்வாகிகள் தேவராஜ், உதயராஜ், கௌதம் பாலாஜி, இளைஞரணி இளம்பருதி, ஸ்டீபன், இளங்கோவன், கண்ணன், கார்த்திக் மற்றும் ராஜேந்திரன், மணிமாறன், மகளிர் அணி சௌந்தர்யா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர்.